இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபைனான்சியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். சமூக ஊடகங்கள்ல இப்ப இந்த ஒரு விஷயம் பேசும் பொருளா இருக்குதுங்க. அதாவது பிக்ஸட் டெபாசிட்க்கு வரக்கூடிய ரெகுலேட்டர்ல பேங்குகளை தயவு செஞ்சு நீங்க எங்க பேரை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆர்பிஐ சொல்லியிருக்கிறதா சொல்லி நிறைய விஷயங்கள் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு சமூக ஊடகங்கள்ல. சோ இது என்ன? அதாவது நான் வேற பேங்க்ல என்னுடைய பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன், இதனால அதுக்கு ஏதாவது ஆபத்தா? இதுல வேற 5 லட்சம் ஆர்பிஐ சொல்லியிருக்காங்களே, கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களே, ஆர்பிஐ 5 லட்சம் இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இதெல்லாம் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்க மனசுல இருக்குன்னா இந்த வீடியோ முழுமையா பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு தகவல் அப்படின்றது உண்மைதான். ஆர்பிஐ இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க தயவு செஞ்சு எங்களுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது. இதுல ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது என்னன்றது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பேங்க்ல நம்ம போய் எப்படி போட போறோம்னா அந்த பேங்க் எப்படி என்ன மாதிரின்றது நம்ம விசாரிப்போம் இல்லைங்களா? அதை ஒரு ரேட்டிங் அப்படின்றது கொண்டு வருவாங்களா, அதாவது AAA AA இந்த மாதிரிலாம் ரேட்டிங் கொண்டு வருவாங்களா. அப்படி ரேட்டிங் கொண்டு வர்றதுக்கு சில தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அதாவது கிறிசில் அப்படின்றத இன்க்ரா அப்படின்றது, அதாவது ICRA அப்படின்ற கம்பெனி ஒரு சில கம்பெனிகள் இந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் இருக்குது. அவங்க தான் இந்த பேங்க் எப்படி இருக்கு, இதுல எப்படி நம்ம ரேட்டிங் கொடுக்கலாம், என்ன மாதிரி ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி அவங்க AAA AA அப்படின்ற மாதிரி ரேட்டிங் கொடுக்கும் பொழுது அங்க ஆர்பிஐ ரெகுலேட்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களா. அப்போ மக்கள் இது எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, அப்ப ஆர்பிஐ ரெகுலேட்டர்னா அப்ப இது ஆர்பிஐ அங்கீகாரம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. பேங்குக்கு வழக்கம் போல ஆர்பிஐயோட கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. பட் இந்த எஃப்டிக்கு நாங்க ரேட்டிங் கொடுக்கல. இந்த பிக்ஸட் டெபாசிட் அப்படின்றதுக்கும் ஒரு பேங்குக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங்குக்கும் நாங்க எந்த வித ரேட்டிங் நாங்க கொடுக்கல. அப்ப நீங்க ரெகுலேட்டர் போற ஆர்பிஐ அப்படின்னு போடும் பொழுது ஸோ மக்கள் என்ன நினைப்பாங்க, ஆர்பிஐ தான் இதை பண்ணுதுன்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அதனால நீங்க தயவு செஞ்சு எங்களுடைய பெயரை பயன்படுத்தாதீங்க. நீங்க ஒரு தனியார் நிறுவனம், நீங்க உங்களுடைய சொந்த விருப்பப்படி நீங்க செக் பண்ணி இதை சொல்றீங்க, இதுக்கு நாங்க எந்த விதத்திலும் பொறுப்பு கிடையாது அப்படின்றத ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அதுக்கு வரக்கூடிய ரேட்டிங், இப்ப அப்ளிகேஷன்ல ஒரு ரேட்டிங் இருக்கு இல்லைங்களா? இப்ப அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷனுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த ரேட்டிங்லாம் யாரு கொடுக்குறாங்க? மக்கள் தானே கொடுக்குறாங்க. மக்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றது கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்ப அது மக்களுடைய கருத்து தான். அப்போ பிளே ஸ்டோர் அதுக்கான ரேட்டிங் கொடுக்கல, பிளே ஸ்டோர் அதை காமிக்குது, அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி நிறைய தகவல்கள் அப்படின்றது நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. உங்களுடைய அன்பும் ஆதரவும் முக்கியம். ஏன்னா நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஸோ இந்த 3 லிங்க்கு கீழே இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க.